வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாடகைக்கு எடுத்து இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகளால் அரசு போக்குவரத்திற்கு 5 கோடி நஷ்டம். இதை பற்றி தான் பார்க்கலாம். தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கியதால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்க விட வேண்டும் என்று தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்க சம்மேளனம் CITU வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக சம்மேளன பொதுச் செயலாளர் K. ஆறுமுகநயினார், போக்குவரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் எல்லாமே ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த விதத்திலும் சரியற்றது. அரசு பேருந்துகளை சிறப்பாக இயக்குவதற்கு பயன்படுத்தினால் 1 கிலோமீட்டர் சரிங்களா மீட்டருக்கு 90 ரூபாய் செலவாகும். தனியார் பேருந்துகளை வாடகை எடுத்து இயக்கினால் 51 ரூபாய் 25 பைசா மட்டுமே செலவாகும். சிறப்பு இயக்கத்தை ஓட்டி பேருந்துகளின் வழித்தடத்தை மாற்றினால் தினசரி உபயோகிக்கும் பயணிகள் பாதிக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் மாறும் செலவினம் மட்டுமே மிச்சமாகும். மாறும் செலவினம் தற்பொழுது கிலோமீட்டருக்கு சுமார் 18 ஆகிறது. தனியார் பேருந்துகள் இயக்குவதால் 18 மிச்சமாகுது. அதே சமயம் சிறப்பு இயக்கத்தின் மூலம் 1 கிலோமீட்டருக்கு 30க்கு மேல் வருமாய் வரும். எனவே சிறப்பு இயக்குவதன் மூலம் கிலோமீட்டருக்கு 12 கழகத்திற்கும் மாறி மாறி வருதுங்க. ஸோ தற்பொழுது 1,75 லட்சம் தான் பேர் பயணிக்கின்றனர். 2 கோடிக்கு மேற்பட்ட பயணிகளை கையாண்ட போக்குவரத்து கழகங்கள் 1.75 பயணிகளை கையாள முடியாது என்று கூறுவதும் தவறு. ஸோ 321 முதல் 328 வரை அரசாணைகளை ரத்து செய்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகளை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம விரைவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்குண்டான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அருகாமையில் இருக்க RDO அளவு தனகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலுதவி சான்றிதழ் வாங்கணும். ஸோ முதலுதவி சான்றிதழ் எங்கே எப்படி வாங்கணும் அப்படின்ற முழுமையான டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸுக்கு 10வது படிச்சிருந்தாலே போதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.